கூடாது பிரபு. இப்படி பொதுப்படையா பேசிக் கொண்டு போனால் எப்படி? அவன் என்ன செய்யறான் என்பதை குறிப்பிட்டு சொல்லுங்கள். அவன் செய்யும் இரக்கமற்ற செயல்களை எல்லாம் எடுத்து சொல்ல எங்களுக்கு ஆயுள் போதாது பிரபு. ஆனாலும் பெண்களிடம் அவர் நடந்து கொள்ளும் விபரீதங்களை பார்க்கும் போது நாங்கள் இந்த நாட்டில் இருப்பதா இறப்பதா என்றே எங்களுக்கு தெரியவில்லை பிரபு. ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டும் தருணத்தில் அதை தடுத்து நிறுத்தி இவர் தாறுமாறாக நடந்து கொள்கிறார். பல குழந்தைகளுக்கு தாயார பெண்கள் கூட தங்கள் குமாரின் கண்களுக்கு தப்ப முடியவில்லை பிரபு. இவ்வளவுதானே? இதற்காகவா இவ்வளவு ஆர்ப்பரித்துக் கொண்டு வருகிறீர்கள்? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூவுலகில் ஆகும் அல்லது ஆக்கும் பொருள் அனைத்தும் அரசகுமாரனுக்கே சொந்தம். அவன் ஆண்டு அனுபவித்து போக மீதம் உள்ளதுதான் உங்களுக்கு சொந்தம். கலந்து செல்லுங்கள். மகாபிரபு, மக்களுக்கு கோபம் வந்தால் மன்னனிடம் செல்வோம். அந்த மன்னனுக்கே கோபம் வந்தால் நாங்கள் யாரிடம் செல்வோம்? விருந்தாகமா பேசுகிறீர்கள்? வீரர்களை இவர்களை அடித்து வரட்டுங்கள். புவியாளும் பூபதியானி, என்ன கேள்வி? உன் குடிமக்கள் உன் குலக்கொழுந்தி செய்யும் விரசமான காரியங்களை கூறி அழுகிறார்கள். அரசனான நீ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் அடித்து விரட்ட சொல்கிறாயே. ஆதிமூலத்தின் பக்தன் என்றாலும் அசுரன் என்பதை காட்டிவிட்டாயே. குருசுவாமி, நீ என்னை குருசுவாமி என்று அழைப்பதற்காக நான் வைக்கப்படுகிறேன். ஏன் சுவாமி? ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள். நீ பிரகலாதனுடைய பேரன். ஒருவன் புகழை சொல்லி ஒரு தலைமுறை வாழலாம். ஒருவன் பண்ணிய புண்ணியம் 3 தலைமுறைகளை வாழ வைக்கும்டா. பிரகலாதன் செய்த புண்ணியம் உன்னோடு தீர்ந்து விட்டதடா. உன் மைந்தன் நமச்சி மனசாட்சிக்கு பயந்து மக்களிடம் அன்போடும் மரியாதையோடும் நடந்து கொண்டால்தான் வருங்கால சந்ததி பலந்தற்று வாழும். இல்லையே உன் மைந்தனோடு அசுர குலமே மண்ணோடு மண்ணாகிவிடும். நமச்சி, பூலோகம் மங்கையரை புணரும் ஆசை இன்றோடு விட்டு ஒரு நீண்ட நாட்களாக இந்திர பதவி பிடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறேன். தேவ மங்கையரெல்லாம் நித்திய கண்ணீரடா. அவர்கள் நித்திய கண்ணீர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவேந்திர பதவி பிடிப்பதற்குள் எனக்கு வயதாகிவிடும் போல் இருக்கிறதே. அதை பற்றி கவலை விட்டுவிடு. அரை நொடியில் அந்தரத்தில் இருக்கும் இந்த லோகத்தை அடித்து படையெடுத்து பிடித்து விடுகிறேன். அடே அடே, நீ அரை நொடியில் அடித்து பிடிப்பதற்குள் எம்பெருமான் மகாவிஷ்ணு அரைக்கால் நொடியில் உன் இடுப்பை ஒடித்து உன்னையே முடித்து விடுவான். இதற்கெடுத்தாலும் ஏற்குமாறாக பேசிக் கொண்டு போனால் எப்படி சுவாமி? நான் தேவேந்திர பதவி அடைய வேண்டும். அப்படி கேளடா, அதற்கான வழியை நான் சொல்கிறேன். சொல்லுங்கள் சுவாமி. மகாபலி, அஸ்வமேத யாகம் 100 செய்து விட்டால் தேவேந்திர பதவி கிட்டும் என்று நீ வணங்கும் அந்த ஆதி மூலமே சொல்லி இருக்கிறார். இது அகிம்சை வழி. அந்த யாகத்தை நான் செய்கிறேனே. யாகம் செய்து விட்டால் மட்டும் போதாது. யாகம் முடிந்த பின்னர் தானம் கொடுக்க வேண்டும். யார் கேட்டாலும் எதை கேட்டாலும் முகம் கோணாது மட்டுமல்ல, முகம் அலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும். அப்படியே தாராளமா கொடுக்கிறேன் சுவாமி. மகாபலி, நீ மட்டும் அந்த அஸ்வமேத யாகத்தை செய்து முடித்து விட்டால் அந்த ஆதி பகவனின் 4 கரங்களையும் கட்டி போட்டு விட்டு அடே உன்னை அந்த அமராசனத்தில் அமர வைக்கிறேன். ஓம் சம்பத்சரமேவாவருந்த மௌஞ்சே பவதே ஊர்த்வை முஞ்சாஹ ஊர்ஜமேவாவருந்தே சித்தா நக்ஷத்ரம் பவதி சித்ரம் வா ஏதத் கர்ம யஜஸ்வமேதஸ்தமிருத்யை. ஓம் பிராணாபானுர்யானோ தான சமானாமே சுஜ்யந்தாம் ஜோதிரஹம் திரஜா விபாப்மா பூயா சத்கித்வாஹா. अन्नमय प्राणमय मनोमय विज्ञानमयानन्दमयामे सुज्यन्तां ज्योतिरहं विरजा विपाप्मा भूया सद्गत्वा. इदं विष्णुर्विचक्रमे त्रेदादिदद पदां समोगमस्य भागं सुरे स्वाहा.
என்ன தேவேந்திரா, நலந்தானா? நலமாவது சுவாமி. என் பதவிக்குரிய ஆசனம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் சுவாமி. ஓஹோ, இந்த ஜுவாலை இந்திரலோகம் வரை வந்து விட்டதா? அப்படி என்றால் தேவேந்திரா, பூலோகத்தில் மகாபலி சக்கரவர்த்தி இந்திர பதவியை அடைய வேண்டி அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருக்கிறார். அது முடியும் தருணத்தை நெருங்கி விட்டதால் அந்த யாகாக்னி நேரடியாக உன் ஆசனத்தை தாக்க தொடங்கி இருக்கிறதப்பா. சரி சுவாமி, இந்நிலை எனக்கு புரிந்து விட்டாலும் பார்க்கடலில் போய் விடுவதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. சற்று பொறு தேவேந்திரா, என் சிக்கறிவு கேட்டியவரை சொல்கிறேன். இது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே சற்று சிக்கலான விஷயம். ஆகவே இப்போதே வைகுண்டம் சென்று அவரிடமே இதை பற்றி கேட்கிறேன். எம்பெருமானே, எம்பெருமானே. நாரதா, ஏன் இந்த பதட்டம்? தேவேந்திரன் பதவி ஆசனம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசனத்திற்காகத்தானே மகாபலி அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருக்கிறான். தேவதேவா, என்னதான் யாகம் செய்து வந்தாலும் ஒரு அசுரனை தேவேந்திரன் ஆசனத்தில் அமர்த்தினால் அப்பதவிக்கு உண்டான கண்ணியத்தை அவன் காப்பாற்றுவானா? நீ அந்த ஒரு கோணத்தையே சிந்திக்கிறாய். நான் வகுத்தபடி முறைப்படி யாகம் செய்பவனுக்கு அப்பதவியை அளிக்காவிட்டால் என் சொல்லே பொய்யாகிவிடுமே. ஆமாம், இரு தரப்பினருக்கும் எந்த விதமான தீங்கும் நேராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன சுவாமி? நீ தானம் கொடுப்பதெல்லாம் சரி. தானம் கொடுத்தால்தான் யாகம் பூர்த்தியாகி உனக்கு தேவேந்திர பதவி சித்திக்கும். ஆனாலும் மகாபலி, என்ன சுவாமி இப்படி பார்க்கிறீர்கள்? அடே, இந்த உருவத்தை பார்க்கும் போது உனது முப்பாட்டன் இரண்யேஸ்வரன் இருந்தானே, அவன் வயிற்றை கிழித்து குடலை உருவத் தோன்றியதே நரசிங்கம். அந்த நரசிங்கத்தை பார்த்த போது எனக்குள் என்னென்ன பயங்கர உணர்வுகள் ஏற்பட்டனவோ அத்தனை உணர்வுகளும் இந்த சின்னஞ்சிறு உருவத்தை பார்க்கும் போது எனக்கு ஏற்படுகின்றது. என்னடா திடீரென்று சிரிக்கிறான்? சுவாமி, கொடூரமான நரசிங்க உருவத்தை பார்த்த போது ஏற்பட்ட பயங்கரம் மறுபடியும் இந்த பச்சிளங்குழந்தை முகத்தை பார்க்கும் போது ஏற்படுவதாக சொன்னீர்களே, அதை கேட்டு சிரிக்காமல் என்ன செய்வது? அறிவிலே உன் கண்ணுக்கு இவர் குழந்தையாகவா தென்படுகிறார்? மகாபலி, என் தபோ வலிமையின் கண் கொண்டு பார்க்கும் போது இந்த குறுகிய வடிவத்துக்குள்ளே கோடானு கோடி அண்டங்கள் சுழல்வதை பார்க்கிறேன். சுடர்விடும் அந்த அருள் விழிகளில் சூரியனையும் அக்னியையும் பார்க்கின்றேன். இந்த எளிய வடிவத்துக்குள்ளே 7 கடல்களையும் மடலை பருவத்திலே வந்து நிற்கும் அவரது தோள்களில் மகாபர்வதங்களையும் காண்கின்றேன். அது மட்டுமா, அந்த நமட்டு சிரிப்புக்குள்ளே 4 வேதங்களும் நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கின்றன. குருசுவாமி, தாங்கள் சகோதரராக இருக்கலாம். தங்கள் கண்களுக்கு இவன் திருமாலாகவே தென்படலாம். என்னை பொறுத்தவரை இவன் ஆதரிப்பாரற்ற அனாதை அந்தன சிறுவனாகத்தான் தெரிகிறது. யாகசாலையில் இவன் என்னத்தை கேட்டுவிடப் போகிறான்? பசி புசி என்று எதையாவது கொடுத்து யாகத்தை முடித்து இந்திரலோகம் சென்று அங்கு தேவேந்திரன் சிம்மாசனத்தில் அமர்ந்து ரம்பை, மேனகை, திரோத்தமி இவர்களின் நடனங்களை கண்டு ரசிப்பதை விட்டுவிட்டு ஆதரவற்ற அனாதை சிறுவனுக்காக அர்த்தமற்ற வாக்குவாதம் எதற்காக? ஆமாம். என்ன ஆமாம் சுவாமி? உன் புத்திர சிகாமணி சொன்னது மட்டும் உடனே சரி என்று உன் புத்தியில் பட்டு விட்டதோ? அப்படி இல்லை சுவாமி. வந்திருப்பவர் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார், எதை கேட்க போறார் என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் கற்பனாவாதத்தில் இறங்கி கலங்கிக் கொண்டிருப்பானேன். கேட்டுத்தான் பார்ப்போமே. சரிக்க. குறைமதி கொண்டு என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தாங்கள் எழுந்தரில் இருப்பது எதை வேண்டியும் சொல்லுங்கள் சுவாமி. மகாபலி சக்கரவர்த்தி, அந்த பிரம்மச்சாரிக்கு அதிகமான தேவை என்ன இருக்க போகிறது? எனக்கு வேண்டியதெல்லாம் 3 அடி நிலம்தான். 3 அடி நிலமா? அதுவும் உன் கால் அளவினால் கூட இல்லை. இதோ என் காலால் அளந்து எடுத்துக் கொள்கிறேன். மகாபலி, சற்று பொறுங்கள் சுவாமி. இப்படி வாடா. இன்னும் என்னடா பொறுப்பது?
பார்ப்பவர் என்ன கேட்கிறார், அதை எப்படி கேட்கிறார்? என்ன கேட்டு விட்டார்? பூவுலகத்தையே கட்டி ஆளும் பூபதி ஆகிய என்னிடம் தன்னுடைய பூவடியார் மூவடி நிலத்தை அளந்து எடுத்துக் கொள்கிறேன் என்கிறார். மகாபலி, அளந்து எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர் யார்? குருசாமி, உங்களுக்கு வயதாகிவிட்டது. முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறேன். என்னடா அப்படி பேசிவிட்ட? தானம் கொடுத்தால் தான் தேவேந்திர பதவி சித்திக்கும் என்று சொன்னது தாங்கள் தானே? ஆமா. இப்பொழுது தானம் கொடுக்க கூடாது என்று தடுப்பதும் தாங்கள் தானே? இதிலிருந்து தெரிகிறது என் தந்தைக்கு தேவேந்திர பதவி கிடைக்க கூடாது என்ற எண்ணம் உங்கள் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்கிறது என்று. குருசுவாமி, என் மகன் சொல்வதை போல் நீங்கள் தான் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீர்கள். என்னடா முரண்? யார் எதை கேட்டாலும் முகம் கோணாமல் மட்டுமல்ல, முகம் அலட்சியோடு கொடுத்தால் தான் தேவேந்திர பதவி உனக்கு சித்திக்கும் என்று நீங்கள் சொன்னீர்களா இல்லையா? நான் சொன்னது யாகத்தின் தர்மம். மகாபலி சக்கரவர்த்தி, ஒரு முறைக்கு மேல் தானம் கேட்க கூடாது என்பதுதான் அந்தணரின் தர்மம். சுவாமி, நான் யாகத்தின் தர்மத்தை காப்பாற்றேன். நீ யாக தர்மத்தை காப்பாற்று, அவர் அந்த தர்மத்தை காப்பாற்றட்டும். அசுர குலத்துக்கு குருவாக வந்தேனே, நான் என் தர்மத்தை காப்பாற்றிக் கொள்கிறேன். அம்மா, நடந்தது எல்லாம் நீயும் பார்த்துக் கொண்டிருந்தாய் அல்லவா? கணவனும் மனைவியும் சேர்ந்து நின்று தாரை வார்த்து கொடுத்தால் தான் தானம் பூர்த்தியாகும். அசுர குலத்தையே வேறறுக்க தோன்றியிருக்கும் இந்த கூடுமைக்கு நீயும் துணை போகாதே. அவரோடு சேர்ந்து நீயும் தத்தம் செய்து தாரை வார்த்து கொடுக்காதே. குருதேவா, என் கணவர் இந்த யாகத்தை நடத்துவதே தேவேந்திர பதவி வேண்டித்தானே. பதவி மோகத்தால் உங்களையே நிராகரித்து விட்டாரே. என் துணை இல்லாமல் தனித்து நின்று தாரை வார்த்து விட்டார். அம்மா, அப்படியே அவர் செய்தாலும் வந்திருப்பவர் வாங்க மாட்டார். கணவனும் மனைவியும் மனமுத்து செய்யாத எந்த ஒரு தர்மமும் பலனளிக்காது என்று வேதத்தில் விதித்தவன் எவனோ அந்த வேதநாயகனே வந்தது. சுவாமி, சற்று பொறுங்கள். பிடி கமண்டலத்தை. கமண்டலத்திலிருந்து நீர் வெளிப்பட்டு அவர் கரத்தில் விழுந்தால் தானே தானம் பூர்த்தியாகும். இப்பொழுதே வண்டாக உருமாறி கமண்டல துவாரத்தையே அடைத்து விடுகிறேன். ஏன் தயக்கம்? விடு நீரை. விடு நீரை. விட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன். நீர் விழவில்லையே, நான் என்ன செய்வேன்? மகாபலி, நான் பார்க்கிறேன். சுவாமி, தங்கள் இஷ்டம் போல் எடுத்துக் கொள்ளலாம். அளந்து கொள்ளலாம் அல்லவா? தாராளமாக. மகாபலி சக்கரவர்த்தி, நீ தானம் கொடுத்த 3 அடிகளில் ஓரடியால் பூலோகம் முழுவதையும், 2வது அடியால் ஆகாயம் முழுவதையும் அளந்து விட்டே. 3வது அடிக்கு எங்கே இடம்? கேட்க வேண்டிய இடத்தில் தான் கேட்க வேண்டியவன் கேட்கிறான். அவர் பதில் சொல்லட்டும். கேள்வியே உன்னிடமிருந்து பிறக்கவில்லையே, நான் எதற்கு பதில் சொல்லட்டும்? இப்படி அண்ணல் இழந்திருந்தால் நான் எப்படி கேள்வி கேட்பது? எந்த உருவத்தில் தானம் கேட்க வந்தாயோ அந்த உருவத்திலேயே வா. வாடா சின்னஞ்சிறு பயலே, என்னடா கேட்கப் போகிறாய்? நீ தெய்வம், தர்மத்தின் சொரூபமான நீயே இப்படிப்பட்ட அதர்மத்தை செய்யலாமா? அப்படி என்னடா செய்து விட்டேன்?
குனிந்து பார்த்தாலும் கண்ணுக்கு புலப்படாத குள்ள வடிவத்தில் வந்து 3 அடி மண்ணை தானமாக கேட்டு, பூமியில் படுத்து பார்த்தாலும் பார்க்க இயலாத பறந்து விரிந்து மிக உயர்ந்த உருவெடுத்து, ஓரடியால் பூவுலகையும் மற்றொரு அடியால் ஆகாயம் முழுவதையும் அளந்து ஆக்கிரமித்துக் கொண்டு 3வது அடிக்கு இடம் எங்கே என்று கேட்கிறாயே, இது நியாயமா? எந்த உருவத்தில் வந்து தானம் பெற்றாயோ அந்த உருவத்தில் தானே அளந்திருக்க வேண்டும். உன் தந்திரம் அறியாமல் தர்மம் செய்த என் தந்தையை வஞ்சித்து விட்டாயே. தர்மத்தின் சொரூபமான நீயே கேட்டது சிறுவடிவில், பெற்றதோ பெருவடிவில் என்றால் இனி தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்காவது தோன்றுமா? அப்படியா? நமச்சி, உன் தகப்பன் செய்தது தர்மம் என்றா நினைக்கிறாய்? அது வெறும் தானமடா மடையா. தானம் வேறு, தர்மம் வேறோ? நிச்சயமாக ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து கொடுப்பதற்கு பெயர் தானம். எந்த பலனையும் எதிர்பாராமல் செய்வதற்கு பெயர்தான் தர்மம். எதையும் எதிர்பாராமலா உன் தகப்பன் கொடுத்தான்? பூலகம் முழுவதையும் கட்டியாண்டு மாசு தீராமல் வானுலகத்தையும் ஆள வேண்டும் என்ற பேராசை கொண்டு தேவேந்திர பதவியை எதிர்பார்த்து செய்த தானமடாது. தானத்திற்கும் தர்மத்திற்கும் பேதம் தெரியாத தற்குறியான நீ இருக்க வேண்டிய இடம் பூலகம் அல்ல. போ. குழந்தாய் மகாபலி, வா. மகாபலி, உன் மகன் மாண்டு விட மாட்டான். மேலும் கீழும் போய் வர முடியாத காற்றெடுத்த மண்டலத்தில் தான் இருப்பான். கவலைப்படாதே. எங்கே எனது 3வது அடிக்கிடம்? எம்பெருமானே, என் சிரசை தவிர வேறு இடமில்லை. அருள் புரியுங்கள் சுவாமி. மகாபலி, என் பக்தனான நீ செய்த வேள்வியும் தானமும் வீண் போகாது. உன் விருப்பம் தீரும் வரை பாடலத்தை ஆண்டு பிறகு நீ விரும்பிய போது என் பதத்தை அடைவாயாக. மூவடி மண் கேட்டு வந்து பணளாவியே வளர்ந்து பூவடியாம் ஈரடியால் மண்ணும் பின்னும் தான் அளந்து ஓரடியால் மாபலியில் உன்னதம் அளந்த பாவன உபகார வாமன அவதார ஹரிநாரண ஜெய பரிபூரண அலங்கார சிங்கார அறம் காக்கும் அவதார ஹரிநாரண ஜெய பரிபூரண ஹரிநாரண ஜெய பரிபூரண. பிள்ளைகளே, சிவாபிஷேகத்திற்கு நீர் கொண்டு வர சென்ற உங்கள் தாய் இதற்குள் வந்திருக்க வேண்டும். இன்னும் வரவில்லையே, என்ன காரணம்? வந்து விடுவாள் என்று எனக்கு தெரியாதா? ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் தாகத்துக்கு உதவாத நீரும் இருந்தென்ன போயென்ன? அதோ வந்து விட்டார்கள். என்ன வெறும் கையோடு வருகிறாய்? நீர்க்குடம் எங்கே? அது நடந்தது என்ன? தங்களை மனத்தில் தியானித்து மணலை எடுப்பேன், அது குடமாகிவிடும். இன்று இன்று நான் எவ்வளவோ முயன்றும் மணலை குடமாக்க முடியவில்லை சுவாமி. நதிக்கரையில் நடந்ததை நான் சொல்லுகிறேன். ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த கந்தர்வனின் உருவம் ஒன்று தண்ணீரிலே பிரதிபலித்ததை பார்த்து இப்படியும் ஒரு பேரழகன் இருக்கின்றானா என்று உன் மனம் சலனமடைந்தது உண்டா இல்லையா? உண்டு. பிள்ளைகளே, மனதால் களங்கமடைந்த உங்கள் தாயை கண்ட துண்டமாக வெட்டி எறியுங்கள். தந்தையே, பெற்ற தாயை பிள்ளைகளே வெட்டுவதா? ஆணையிடுவது தந்தையடா. ஆனாலும் அழிக்கச் சொல்வது தாயை. உங்கள் முடிவு முடியாது. பிதாவின் சொல்லை மறுத்து பேசும் பித்தர்களே, நீங்கள் பேய்களாக உருமாற கடவுள். குமாரா, பரசுராமா,
வா மகனே. இங்கு நடந்தவை யாவும் உனக்கு தெரியும். உன் தாய் மனத்தால் கலங்கம் அடைந்து விட்டாள். அதனால் உன் கரத்தால் இவள் தலையை உடலை விட்டு அகற்று. நீ யாரை கொல்ல போகிறாய்? தாயை. தாய் சிறந்த கோயிலும் இல்லை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இருக்கலாம். ஆனாலும் மனத்தால் எண்ணிய குற்றத்திற்கு மரண தண்டனையா? உடலால் செய்யும் செயலுக்கு மன்னிப்பு உண்டு. மனத்தால் நினைக்கும் நினைவுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன் செயல் நினைவாக முடியாது, நினைவு செயலாக முடியும். புரியவில்லையேப்பா. ஒரு பெண் கண நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தன் வசம் இழந்து உடல் இன்பத்திற்கு அடிமையாகி விடலாம். அது மன்னிக்கும் குற்றம். ஆனால் ஒருவனுக்கு மனைவியாய் இருப்பவள் இன்னொருவனை பார்த்து இவன் இத்தனை பேரழகு படைத்தவரா என்று எண்ணத் துவங்கினால் அது மன்னிக்க முடியாத குற்றம். உடலில் மாசு ஏற்படலாம், உள்ளத்தில் மாசு ஏற்படக்கூடாது. உனக்கு என்ன வேண்டும் சொல்லு. 2 வரங்கள். என்னென்ன? என் தாய் உயிர் பெற வேண்டும், என் தமையன்மார் பழைய உரு பெற வேண்டும். அப்படியே தந்தை. வருகிறேன். எங்கு போகிறாய் மகனே? என் தாயை கொன்ற பாவம் தீர தவம் செய்ய போகிறேன். தாய் என்றும் பாராது தலைதனை கொய்து மன தூய்மைக்கு முதலிடம் அளித்தோனே பரசுராமன் எனும் பெயரை புனைந்தோனே. தாய் என்றும் பாராது தலைதனை கொய்து மன தூய்மைக்கு முதலிடம் அளித்தோனே பரசுராமன் எனும் பெயரை புனைந்தோனே. ஹரிநாரணா ஜெய பரிபூரணா அலங்கார சிருங்கார அறம் காக்கும் அவதார ஹரிநாரணா ஜெய பரிபூரணா ஹரிநாரணா ஜெய பரிபூரணா.